எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அமித்ஷா அவர்களை முதன்முறையாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த தென்மண்டல முதல்வர் மாநாடு எதை சொல்லுகிறது தமிழ்நாடு அரசியல்? தென்மண்டல முதல்வர் மாநாடு ஏற்கனவே கேரளாவில் நடந்தது. அதில் அமைச்சர் அனுப்பாமல் தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினே கலந்துக்கிட்டாரு. இது தமிழ்நாட்டிலே நடக்குது. ஒரு சென்ட்ரல் ப்ரோக்ராமை தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரொட்டேஷன் இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வர் அதில் வைஸ் பிரசிடெண்டாக பதவி இருக்கிறார் அந்த கவுன்சிலுக்கு. தமிழ்நாட்டுக்கு அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா தென்மண்டலத்தில் 39 எம்பிக்கள் கொண்ட ஒரு பெரிய மாநிலம் தமிழ்நாடு. ஸோ அதில் பிரியாரிட்டி அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தான் அது அந்த வைஸ் பிரசிடென்ட் கிடைக்குது. ரொட்டேஷனில் என்னமோ ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்குமே அது கிடைக்கும். இது தென்மண்டல மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு நல்லுறவுக்காக இது நடத்தப்பட்டிருக்குது. அதில் கண்டென்ஷன்ஸ் இஷ்யூஸில் ஒன்றும் பண்ண முடியாது. பேசி முடிக்கக்கூடிய இஷ்யூவை பேசி முடிக்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் பேசி முடிக்க முடியாமல் நீதிமன்றத்துக்கு போன விஷயங்கள் தான் தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. அடுத்தால இது போதைப் பொருள் கடத்தல், மீனவர்களோட நலன், எல்லை தாண்டி மீன் பிடித்தல், தண்ணீர், நீர்வளம், அந்த எல்லை பிரச்சனைகள். எல்லை பிரச்சனை இப்போ எதுவும் இல்லை. முன்னாடி எல்லை பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. எல்லை பிரச்சனையில தான் நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவான். என்ன பண்ணுவான்? குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவான். இப்போ நீங்கள் 2 எல்லை பிரச்சனை சம்பந்தமாக பக்கத்து மாநிலங்களோட ஒரு விஷயத்த சொல்கிறேன். கர்நாடகாவில் அந்த மகாராஷ்டிரா பார்டரில் நார்த் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம், மகாராஷ்டிரா ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த பகுதியை பெல்காம் ரீஜன் நினைக்கிறேன், இந்த பகுதியை மகாராஷ்டிராவோட சேர்மன்னு சொல்லி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுவாங்க. மகாராஷ்டிரா எக்சிம்காம் சமிதி, மகாராஷ்டிராவோடு இந்த பகுதியை சேர்க்க வேண்டிய அமைப்புன்னு போட்டு 5 எம்எல்ஏக்கள் பல சட்டமன்ற தேர்தல்களில் 5-6 பேர் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி கோவாவை மகாராஷ்டிரா கூட சேர்க்கணும்னு கோவாவில் உள்ள மகாராஷ்டிரியர்கள் தேர்தலில் நின்று வெற்றியே பெற்றுட்டான். ஆனா தேவிகுளம் பீர்மேட்டில் ஒரு தேவிகுளம் பீர்மேடை தமிழ்நாட்டோட சேர்க்கணும்னு சொல்லலை. யாராவது அப்படி சொன்னாலோ அதுக்கு அவங்க எலெக்ஷன்ல நின்று ஓட்டு எடுத்தாங்கன்னு காட்டுங்க, நான் மறுத்துக்கிறேன். நெடுமாறன் சொன்னாரு, மார்ஷல் நேசமணி சொன்னாரு, ஐயா தானிலிங்க நாடார் சொன்னாரு, மாப்போசி சொன்னாரு, PS மணி அண்ணாச்சி சொன்னாரு. இப்படி இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் சொல்லியிருப்பாங்களே தவிர தேவிகுளம் பீர்மேட்டுக்காரன் எவனாவது தமிழ்நாட்டில் கூட சேரணும்னு சொன்னானா? நீ ஊடகத்துல பேசுற, விவாதத்துல பேசுற, எவனாவது ஆதாரம் இருந்தா பேசு. ஐயா இவரு கஸ்தூரி பிள்ளை மகன் காந்தராஜ் ஐயா சொல்லு, அல்லது தீக்காவில் உள்ள சகோதரர்கள் சொல்லு. ஏன் சொல்றோம்னா, இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தாண்டி மாநிலங்களுக்குள்ள உறவு தொடர்பா இந்த மண்டல மாநில முதல்வர்கள் கூட்டம்ங்கிறதுல இது ஒரு முக்கியமான புள்ளி. அப்போ தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு இதுக்கும் எல்லை பிரச்சனையே இல்லை. கண்ணகி கோயில் பிரச்சனை நமக்குரியதுன்னு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தது. ஸோ இதுல போதைப் பொருள் கடத்தல், எல்லை தாண்டி மீன் பிடித்தல், நிலம் எல்லையில உள்ள இப்படி பல பிரச்சனைகளை சுமூத்தா பேசி சீக்கிறதுக்கு தான் இந்த மாநாடு. ஸோ இந்த மாநாட்டில் நடத்தக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை பெருமான இதை இருக்குமே தவிர அட்வைசரி நேச்சரை தவிர ஒரு மேண்டேட்டரியோ கம்பல்ஷனோ கிடையாது. கோர்ட்டுக்கு போகலாம். இதுதான் அங்கே உள்ள நிலைமை. இதுல எல்லை பிரச்சனை வரும்போது தான் நான் தேவிகுளம் பீர்மேடை தமிழ்நாட்டோட சேர்க்கணும்னு எவனும் ஓட்டு போடல, நிற்கல. கோவாவில் நின்னா பெங்களூர்ல கர்நாடகாவில் நின்னாங்கிறத சிலர் குண்டுச்சட்டிக்குள்ள ஒருத்தவங்களுக்கு கண் திறப்பதுக்காக நான் அதை பேசினேன். மற்றபடி அதில் வேற உள்நோக்கங்கள் எதுவும் இல்லை. இந்த கூட்டம் அமித்ஷாவுக்கு ராகுல் காந்திக்கு நேரடி முதல்வர்களையும் ராகுல் காந்தியோட கூட்டணி இருக்கக்கூடிய முதல்வர்களையும் பார்த்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது பிரைம் மினிஸ்டர் தலைமையில தான் நாங்கள் கலந்துக்கோன்னு சொல்லாம அமித்ஷாவை மதிச்சு அவர் செகண்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் இந்தியாங்கிற அளவுக்கு அமித்ஷாவை மதிச்சு
மற்ற எல்லா முதல்வர்களும் தங்களுடைய அமைச்சர்கள் அனுப்பாம அவங்களே நேரில் கலந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடத்துகிற விஜயும் அதில் கலந்துருக்கிறார். அது பாராட்டத்தக்கது. 2022க்கு பிறகாக இந்த மாநாடு இப்பொழுதுதான் இந்த வருடம் நடைபெறுகிறது. விஜய் அவர்களுக்கு இந்த மாநாட்டின் துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடக்கிறது. இதுல பாஜகவின் அரசியல் எதுவுமே கிடையாதா? வியூக ரீதியா என்ன வேணா நீங்க சொல்லிடுங்க. மோடியையே இவரு பினராயி விஜயன் கேரளாவில் நடத்தும் போதே முண்டு மோடின்னு தான் சொன்னாங்க. அதுவும் ஒரு கீழ்த்தரமா இழிவான தொழில் ரீதியா மோடியையும் விஜயனையும் ஒப்பிட்டு பேசி கூட கேவலமா பேசின இழிவான நபர்கள் கேரளாவுக்குள்ளே இருந்தாங்க. அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி மோடிக்கு ஆளுன்னு தான் சொல்றாங்க. மோடிக்கு ஆளு தான் ரேவந்த் ரெட்டிங்கிறதான் பிஆர்எஸ் காலையில இருந்து சாயங்காலம் வர கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக சொல்றாப்புல. அதே மாதிரி டி.கே. சிவகுமாரும் யோகியை பாராட்டினாரு, RSS பாராட்டினாரு. அவரை யாரும் மோடிக்கு ஆளுன்னு சொல்லலை. ஏன்னா இண்டிபெண்டா ஏதாவது ஒரு கட்சி இருந்தா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவரை நாம தான் சொல்லணும். RSS பாராட்டினாரு, ராமர் கோயில் விவகாரத்தை பாராட்டினாரு, மோடிக்கு யோகிக்க நிர்வாகத்தை பாராட்டினாருன்னு சொல்லணும். பட் அவரு எனக்கு சிஎம் தரலன்னா மோடி கூட போயிருவோன்னு அங்க சிஎம்ஏ வாங்கிட்டு போயிட்டாரு ராகுல் காந்தி கிட்ட. வேற யார் இருக்கா? சதீஷன் முஸ்லீம் லீக்கு ஆளு, அவர் மோடிக்கு ஆளுன்னு அவர் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பட் அவரும் மத்திய அரசோட அந்த திட்டங்களை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அடுத்தபடியா பாஜக அளவு இல்லைனாலும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் செயல்படுத்த தயாரா இருக்கிறாங்க. கர்நாடகாவில் கர்நாடக பாடல் 3ஆவது தான் பாடப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா காலத்திலும் ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடி பிளஸ் பன்னீர்செல்வம், இப்ப விஜய் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து ஒரு தேசிய நீரோட்டத்துல மத்திய அரசோட ஒத்துழைக்காம ஏதாவது விஷயங்களை பண்ணக்கூடிய தன்மை கொஞ்சம் மத்திய அரசு நிலைப்பாட்டில இருந்து மாற்றி பண்ணக்கூடிய தன்மை கம்பல்ஷனாட்டு தொடருது. நல்லபடியா பண்ணி நல்லது கொண்டு வரலாம். இதுல கேந்திரா வித்யாலயா ஸ்கூல் அட்டவணை பிரிவு மக்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல குறைஞ்ச கட்டணத்துல நல்லா படிச்சு முன்னேற வாய்ப்பு வரலான்னு சொன்னா அதுக்குள்ள இன்னொரு கட்சி நின்று கட்டையை போட்டு மோடிக்கு ஆளுன்னு சொல்லி கட்டையை போடுறது தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இது யாருமே மோடிக்கு ஆள் கிடையாது, ராகுல் காந்திக்கு ஆளு தான், விஜயன் கம்யூனிஸ்டுக்கு ஆளு தான். இவங்க எல்லாத்தையுமே மோடிக்கு ஆளுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ விஜயும் மோடிக்கு ஆளுன்னு சொல்றதுக்கு ஒரு குற்றம் வந்துடும். அப்படியே சொல்லி விஜய் பரிதவிச்சு போய் 543 கூட்டக்கூடாது, 39 கூட்டக்கூடாதுன்னு கூட ஒரு தீர்மானத்தை போட்டுட்டாரு விஜய். பாத்தீங்கல்ல, இப்போ நல்லபடியா கரெக்டா வந்திருக்கிறாரு. இப்போ நல்லபடியா நம்மளோட வீடியோல உள்ள கருத்துக்கள் நியாயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ நியாயமா ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்திருக்கிறாரு. இப்போ டீலிமிட்டேஷன் மேட்டர்ல விஜய்கிட்ட ஓட்டு இல்லை, பட் திருமாவளவன்கிட்ட 2 ஓட்டு இருக்கு. ஏன்னா திருமாவளவன் 2 ஓட்டையும் தமிழர் நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி மோடிக்கு போடுறதுல பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி மன்னியரசே அதை சொல்லிடுவார். இப்போ விஜயோட ஸ்பீச் போடலாம், 50% உயர்ந்தா திருமாவளவன் 2ஐயும் போடலாங்கிறத இது சாங்ஷன் ஆயிடுச்சு. அதுக்காக கூட்டணி பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இவரு துரை வைகோ தம்பி அவரும் 50% தமிழ்நாட்டின் அந்த ரேஷியோ மாறுபடாம வருதுன்னா போட்டுடலாம். தமிழக முதல்வர் விஜயோட ஸ்பீச்சோட டெக்ஸ்ட் பார்த்தேன், அது காட்டுது, பாராட்டுறேன். நான் இது உடனே கண்ணை மூடிட்டாதான் நான் யாரையும் குறை சொல்லக்கூடிய பழக்கம் கிடையாது. மோடிக்கு கான்ஸ்டிடியூன்ட் நிறைவேறணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். அதுக்கு விஜய் தன் கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த 3 எம்பிக்களுக்கு கிளீன் சீட் கொடுத்து விட்டுட்டாரு. கூட்டணி அவங்க இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, கூட்டணி பிரச்சனை வராது. அதனால விஜயை சொல்லி போடும்போது அந்த கூட்டணி வராது. என்ன குற்றச்சாட்டு சொன்னேன்? ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்ன மதிமுகவும் விசிகாவும் கூட்டணிக்காக மாத்தி மறிச்சு பேசுறாங்கிறதா உங்ககிட்டே கண்டிச்சேன். தமிழர் நலன் பெருசா, விஜய் ராகுல் கூட்டணி பெருசானா விஜய் ராகுல் கூட்டணி திருமாவளவன் போயிட்டாருன்னு சொன்னேன். இப்போ அது பிரச்சனை இல்லை, அதானே விஜய் காட்டுறது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் எம்பிக்களும், ஸ்டாலினால ஜெயித்த கம்யூனிஸ்ட் எம்பிக்களும் அதை போட்டா நல்லா இருக்கும். சுப்பாராயெல்லாம் மனச்சாட்சி உள்ள மனிதர், சுப்பாராயெல்லாம் மனச்சாட்சி உள்ள ஒரு பெரிய மனிதர். அவரும் தமிழ்நாட்டின் நலனுக்கு இதுதாங்கிறத சொல்லணும். இவர்கிட்ட உங்க வீரபாண்டியனா சிபிஎம் சிபிஐ கன்ஃபியூஷனா இருக்குது. வீரபாண்டியனா சண்முகமா உங்க செக்ரட்டரி யாரோ அந்த செக்ரட்டரி கிட்ட அந்த 4 பேரும் சொல்லணும், தமிழ்நாட்டின் நலனுக்காக நம்ம மோடி கொண்டு வர்றதுக்கு போடுறது தப்பு இல்லையா, நம்ம அதை போட்டுருவோம். இன்னைக்கு நம்ம அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய விஜயே அந்த சதர்ன் ஸ்டேட்
கவுன்சில்ல இதைத்தான் பேசியிருக்கிறாருன்னு சொல்லணும். அந்த ஒரு பாதையை விஜய் இன்னைக்குள்ள பேச்சு மூலமா திறந்து விட்டுறது வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. நம்ம அவர் என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்கு நம்ம இல்லை. விஜய் அவர்கள் அவரு 543 கூடக்கூடாது, 39 கூடக்கூடாதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு அநீதி. ஏன்னா அப்படி நடக்காது. அந்த இடம் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு அதுல ஹைலைட் ஆயிட்டு, வில்சனுக்கு அந்த அட்வொகேட், ஒரு திறமையான அட்வொகேட் வில்சன், அவரோட கருத்துங்க ப்ரிவேல் ஆகுது. அப்போ மோடி நினைச்சா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லாமலே ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஓட் ஒன் வேல்யூன்னு பண்ணிட்டு போயிடலாம். அப்ப தமிழ்நாட்டின் நிலைமை, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, விஜய் கேட்காம கோட்டை விட்டுட்டாருன்னு வரலாற்று தவிர விஜய் செய்ததாட்டு வரும். இப்போ அது இல்லாத வகையில இந்த கவுன்சில்ல ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு பேசி தன்னை காப்பாத்திக்கிட்டாரு விஜய். ஓகே, பாஜகவோடு விஜய் நெருக்கம் காட்டுவது இந்த காங்கிரஸ் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் இருக்க ஒரு யுக்தியாவும் பார்க்கலாம்ல? தாராளமா பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்குள்ள லாபத்துக்கு தான் அரசியல் பண்ணுவாங்களே தவிர, மற்றவங்களை பயன்படுத்திக்குவாங்களே தவிர, மற்றவங்களுக்கு வந்து பைண்டிங்கா யாரும் இருக்க மாட்டாங்க. திருமாவளவன் அந்த மாதிரி தான். இப்போ அவருக்கு வந்து ஏன் தாவேகா கூட்டணின்னு சொல்றாரு? திமுக கூட்டணியில 8க்கு 2 எடுத்து 70% தோத்துட்டாரு. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், திருமாவளவன் திமுக கூட்டணியில ஜெயிக்க முடியாதுன்னு தான் தாவேகா கூட்டணி சொல்றாரு. இதை சொல்லுவாருங்கிறத 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். ஸோ அவர் நன்மைக்கான அரசியல் அவர் பண்றாரு. அதே மாதிரி ஒன்னா இருந்தாலும் ஒன்னா கணத்துக்குள்ள யாரும் குதிக்க மாட்டாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில காங்கிரஸ் கூட இருந்தாலும் காங்கிரஸுக்கு நோ டீலிமிட்டேஷன் தீர்மானத்தை போட்டது தவறுங்கிறத விஜய் ரியலைஸ் பண்ற மாதிரி தான் அவருக்கு பேச்சு இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு பேசுறது காட்டுது. அதை வரவேற்கணும் நம்ம. விஜய் வந்து மோடியின் ஆளு அப்படின்னு சொல்லுவது வந்து விமர்சனமா பார்த்தாலும் கூட அது திமுகவிற்கு ஒரு பெரும் நெருக்கடியோ? மோடிக்கு இப்போ வந்து விஜய் தேவையில்லை, ஸ்டாலின் 22 தான் தேவை, திருமாவளவனுக்கு 2 தான் தேவை, இவரு மதிமுக தம்பி துறை வைக்கோக்க 1 தான் தேவை. ஒரு 8 இது குறையுது. திமுக ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தெரியுது. அவங்களுக்காகவும் சரத்பவருக்காகவும் தான் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டை ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 8 தேவை. அந்த 8க்கு பஞ்சாப்ல இருந்து கூட அந்த பீம் சிங், சத்வந்த் சிங், இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பாளர் 2 ஸ்டேட்ஸ் அவங்கள இது பண்ண வாய்ப்பு இருக்குது. அஸ்ஸாமில் ஒருத்தர் இருக்கிறாரு, தென் சிக்கிம் அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு. கேரளா காங்கிரஸை பிடிக்கலாம். கேரளாவுக்கு 30 கிடைக்குது இல்ல, அப்ப கேரளா காங்கிரஸ் அவங்களுக்கும் ஒரு எம்பி 2-3 ஆகும்ல, அதுல 1 வர வாய்ப்பு இருக்குது. சசி தரூர் ஓட்டு போட மாட்டாரு. ராகுல் பண்றது தவறுங்கிறத விஜய் உடனே நடவடிக்கை மூலமா விஜய் காட்டிட்டாரு. சசி தரூர் இவங்க கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் மாணி தாகூர் மாதிரி ராகுலுக்கு ஜால்ரா அடிக்காம விஜய் இப்போ நீ ஸ்பீச்சில் ஃபேர் டெலிமிட்டேஷனுக்காக விஜய் இருக்கிற மாதிரி இவங்களும் ஃபேர் டெலிமிட்டேஷனுக்காக பேசிட்டாங்கன்னா 2/3 கிடைச்சி தெளிவா வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆயிரும். மாநிலங்களவையில் அன்புமணி ஆதரவு இருக்கிறாரு, மாநிலங்களவையில LK சுதீஷன் ஆதரவு இருக்கிறாரு. இது வந்து டீலிமிட்டேஷன் பில் பாஸ் ஆயிரும். திமுக பாஜகவோடு செல்ல போகிறது இப்படி பாருங்க அப்படின்னு பல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் நெருக்கம் காட்டுவது திமுகவுல ஏதேனும் இடரை ஏற்படுத்துமா? அதுதான் விஜயால இப்போ ஒரு முதலமைச்சர் நமக்கு எதிராக போகாம இருக்கிறாருங்கிறத தாண்டி டீலிமிட்டேஷன்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் இன்னைக்கு இந்த பேசினதை வச்சு அவர் கூட இருக்கக்கூடிய விசிகா 2 பேரும் மதிமுக 2 பேரும் சப்போர்ட் பண்ணுனா லாபம். அதுக்கு விஜயோட இந்த பேச்சு வழிவகை பண்ணுது, அவ்வளவுதான். இந்தியா மற்றபடி ரொம்ப முக்கியம் ஸ்டாலின் இருக்கக்கூடிய 22 தான். அதைத்தானே உங்கள்கிட்ட நான் இப்ப சொன்னேன். மீண்டும் அதே கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களே. இந்தியா முழுக்க பிரதமர் வேட்பாளராக விஜயை முன்னிறுத்தலாம், இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக கூட விஜய் முன்மொழியலாம் என்ற பேச்சுக்கள்லாம் வருது. வரட்டு பார்ப்போம். அந்த பிரிட்ஜ் அரவிஸ் we will cross it. அது வரட்டு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அதை வந்து இப்பொழுதே பாஜக எதிர்கொள்ள தயாரா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ராகுல் காந்தி இல்லைன்னு தானே காட்டுது. மோடி 4வது முறையும் ஜெயிப்பாரு, நோ வேகன்சி. அதுல ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, மாயாவதி, தென் அரவிந்த் கெஜ்ரிவால், விஜய், தென் எக்கச்சக்க பேர் வந்து சந்திரசேகர் ராவ், ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு முயற்சி பண்ணிட்டு மீண்டும் மோடிட்டு வந்துட்டாரு. சந்திரசேகர் ராவ் முயற்சி பண்ணிட்டு மோடிட்டு வராரு. விஜய் முயற்சி பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. இது யூபியில் அகிலேஷ் யாதவ் முயற்சி பண்ண தப்பு இல்லை, மம்தா பானர்ஜி முயற்சி பண்றது தப்பு இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி பண்றது தப்பு இல்லை. அப்போ மோடிக்கு எதிராக 10-15 சிஎம் கேண்டிடேட் இருக்காங்க, பிஎம் கேண்டிடேட் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுல விஜய் ஒருத்தர். ஓகே,
திமுகவிற்கு இனி ஒருவேளை பாஜகவோடு போகணும், இல்லைன்னா ஓபிசி அரசியலை கையில் எடுத்து ஓபிசி அரசியல் டிஎம்கே எப்படி கையில் எடுக்க முடியும்? என்ன ஓபிசி அரசியல் டிஎம் கையில் எடுக்கிறது? ம், ம், ம். ஓபிசி அரசியலை கையில் எடுக்கணும்னா என்ன மீன் பண்றீங்க? அப்ப எஸ்சி எல்லாம் திமுக ஓட்டே போடலையா? என்ன ஓபிசி அரசியலை திமுக கையில் எடுக்கிறதுன்னா என்ன அர்த்தப்படுத்துறீங்க நீங்க? ஏற்கனவே வாக்குகளை விஜய் அவர்கள் பிரித்து விட்டார். இப்ப திருமாவளவன் அவர்கள் வேற தாவேக்காவோடு கூட்டணியை உறுதி செய்து விட்டார். இதெல்லாம் வந்து அப்ப திமுக அன்புமணிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறீங்களா? எடப்பாடிக்கு ஓபிசில செல்வாக்கு இல்லைங்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இப்படி அமையும் பட்சத்தில் பாமகவை திமுக நாடும். இப்படிப்பட்ட ஒரு பாமக யார நாடுவாங்கன்னு இருக்குது இல்ல? ம், ம், ம். அவங்க பகவத்கீதை பற்றி தானே பேசுறாங்க. அப்ப இந்துத்துவ கொள்கையை தானே பேசுறாங்க. அப்ப பாமக கூட்டணி வேணும்னா நீங்க வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து ஓட்டை இல்லாத திகாக்காரன் ஒரு ஓட்டு மட்டுமே இருந்து அதை ராகுல் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய கிறிஸ்டின் மிஷின் ஓட்டை நம்பி அரசியல் பண்றீங்களா? ஓபிசி ஓட்டை நம்பி அரசியல் பண்றீங்களா? ஓபிசி ஓட்டை பற்றி அரசியல் பண்ணீங்கன்னா பாமக கூட்டணி தேவைன்னு சொன்னா அதற்கு தக்க நகர்வுகளை தானே செய்யணும். திமுக அந்த பாஜகவோடு காட்டக்கூடிய நெருக்கு உண்மையிலே அவர்களுக்கு பிளஸ்ஸா போய் முடிஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எக்ஸசிவா பாஜகவை ஏற்றது அவங்களுக்கு நஷ்டம். ஒரு வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தால தான் மனச்சாட்சிப்படி சொன்னா அந்த 27% ஓபிசி இடஒதுக்கீடு மருத்துவ உயர்கல்வித்துறையில ஸ்டாலினால தான் கிடைச்சது. அதனால்தான் ஸ்டாலின ஊப்பியில யாதவ், குர்மி, குஜ்ஜார் இந்த சமூக இளைஞர்கள்லாம் கொண்டாடினாங்க யூபி, பீகார்ல. நம்ம பார்த்துருப்போம், நம்ம அது மறுக்க வரல. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வேணுங்கிறது தான் பாஜகவோட நோக்கம். அதுல பஞ்சாப், ஒரிசா இதெல்லாம் இது பண்ணி எடுத்து யூனிஃபார்ம் 50% வர்றதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு பங்களிப்பு முக்கியமானது. இது யூனிஃபார்ம் இல்லாமலும் டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மோடியும் தென் மாநிலங்கள்ல வளர வருவதனால யூனிஃபார்ம் கொடுக்குறாரு. அவர் இன்னைக்கு பிரதமராக இருக்குது காரணமே ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒரிசாவில் உள்ள எம்பிக்கள் பலம் தான். ஸோ அவரும் இதை பண்ணதுக்கு நிற்கிறாரு. ஸோ பாஜகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் யூனிஃபார்ம் டீலிமிட்டேஷன்ங்கிறதுலையும் 50% இன்க்ரீஸ்ங்கிறதுலையும் ஒத்த கருத்துல இருக்கிறாங்க அன்னைக்கு. அது ஸ்டாலினோட நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தும். நிச்சயமா சார், பல விஷயங்கள் பேசணும்.